ஒரு சமஸ்கிருத மந்திரம் இருக்கு, தமசோமா ஜோதிர்கமய. தமசுக்கு கல்லு மாதிரி எனப்படும். அதுல ஒளியை காண முடிந்தால் அதான் பாரதியார் சொல்றாரு. கல்லிலே மணிமொழி காணால் கால வெள்ளத்தையே நிலைநாட்டினால் புள்ளிலே வைரப்படை தோன்றினால் பூதலத்தில் பராசக்தி தோன்றுமே. புள்ளில் புல்லாகி புல்லாய் புல்வாய் மரமாய் புல்லிலிருந்து எல்லா தோற்றமே உருவாகிறது. அப்பேற்பட்ட புள்ளிலிருந்து உண்டாகிய இந்த பிறப்பிறப்பினிலே நாம் சுற்றி கொண்டிருக்கும் பொழுது நமக்குள்ளே இறைவனை காண வேண்டும், இந்த லலிதாம்பிகா தேவியை காண வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ளே எழுந்தாலேயே அந்த நேரமே பராசக்தி இந்த பூமியில் அவதரித்து விடுகிறார். அதெல்லாம் பாரதியார் சொல்வது. பாரதியார் சொல்வது நிரசனமான வாக்குகள். அவர் அனுபவித்து சொல்லியிருக்கிறார். இந்த பூஜைகள் 108 ஸ்ரீசக்கர பூஜை செய்வீங்க இல்லையா, இதனுடைய ஒரு மிகப்பெரிய பலனை நீங்கள் அடைகிறீர்கள். இந்த பலனை பற்றி நம்ம துவாபர யுகத்திலேயோ திரேதாயுகத்திலேயோ சத்தியுகத்திலேயோ அடைய முடியாத ஒரு மிகப்பெரிய பலனை நீங்கள் எல்லா சகோதரிகளும் இங்கே அடைந்து கொண்டிருக்கின்றீர்கள். அது என்ன தெரியுமா? பண்டைய கால ரிஷிகர்கள் முனிவர்கள்லாம் பல்லாண்டுகள் தவம் பண்ணுவாங்களாம். 10 வருஷம் 20 வருஷம் 100 வருஷம்லாம் தவம் பண்ணுவாங்களாம். அந்த மாதிரி பல ஆண்டுகள் தவம் புரிந்து அவர்கள் பெறுகின்ற அந்த பலனை இந்த கலிகாலத்திலே நீங்கள் இந்த ஒரே ஒரு ஸ்ரீசக்கர பூஜை செய்தது மூலமாகவே நீங்கள் அந்த நிலையை அடைந்து விடுகிறீர்கள் என்றால் நீங்கள் எல்லாம் மகா பாக்கியசாலிகள். அதுதான் அந்த லலிதாதேவியின் ஒப்பற்ற அருள். அம்மாவின் திருவருளாலே, லலிதாதேவியின் திருவருளாலே நடக்கும் இந்த மாத்ருசக்தி பூஜையும் நீங்கள் எல்லோருடைய பக்தியும் பிரார்த்தனையும் இணைந்து நம் தேசத்திற்கே, இந்த உலகத்திற்கே ஒரு புத்துணர்ச்சி, ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சியை உண்டு பண்ணும் என்பதில் சந்தேகம் இல்லை. அந்த லலிதாதேவியாகிய அம்மா உங்கள் எல்லோருக்கும் எல்லா வளமும் நலமும் தந்து அருள் புரிய அம்மாவின் திருப்பார்களை பிரார்த்தனை செய்கிறேன். ஓம் அகிலேஸ்வரியை நமக. ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமக. விளக்கு
சுசீந்திரம் அருள்மிகு தானுமாலயம் ஆலயத்தில் எழுந்தருளியிருக்கும் ஆயிரக்கணக்கான மாற்று சக்தி சகோதரர்களுக்கு அடியேன் பணிவான அன்பு கலந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிகவும் சிறப்பாக ஆலயம் முழுக்க ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும் 108 தீர்த்தங்களில் நாம் ஒவ்வொருவரும் சந்தையோடு ஸ்தாபித்திருக்கும் தீர்த்தங்களில் எல்லாம் அந்த மகாசக்தி லலிதாவிகளில் எழுந்தருளியிருக்கிறார். அன்னையின் பேரழகு